ஹாய் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மூவி டைம் 1.0. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹாலிவுட் டைரக்டர்களே அரசனா இருக்கிற கிறிஸ்டோபர் நோலனோட படைப்புல வந்த டெனட்னு ஒரு அருமையான படத்தை தான். இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு குழப்பங்களும் நிறைய இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண தான் நான் இருக்கல. வாங்க படத்துக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே உக்ரைன்ல ஒரு ஓபரா ஹவுஸ்ல நடக்கிற ஒரு மியூசிக் கான்செப்டை காட்டுறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த மியூசிக்கை கேட்க ரெடியா இருக்க, இங்க இருக்கிற மெஜிஷியன்ஸ் கூட அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்டை தயாரா வச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க கன்ஷாட் சவுண்டு கேக்குது. இருக்கிற மக்கள் எல்லாருமே பழைய கறியை பிடிச்சி வச்சு அந்த இடத்தையே ஹைஜாக் பண்ணிடுறானுங்க. இதை கேள்விப்பட்ட அந்த ஒரு கவர்மெண்ட் இவங்களை தடுக்கிறதுக்காக அவங்க ஒரு ஸ்குவாட் டீம் அனுப்புது. ஆனா இவங்க வரத்துக்கு முன்னாடியே அங்க ஒரு கார் நிக்குது. அதுக்குள்ளே ஒரு 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு கூலிப்படியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருக்கிற ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ. இந்த கூலிப்படிக்கு இங்க என்ன வேலைடான்னு பார்த்தாக்கா, இந்த ஓப்ரா ஹவுஸ்குள்ள இவங்களுக்கு தேவைப்படுற ஒருத்தர் இருக்கான். அவங்க கிட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. இது ரெண்டுத்தையும் பத்திரமா கொண்டு வரதுக்காக இவனோட டீம் ஆளுங்களை அனுப்புறான். எங்க வெளியில எந்த ஸ்குவாட் டீம் வந்திருக்குன்னு பாத்துக்கிட்டு அவங்களோட பேஜையும் ஓட்டிக்கின்னு இவங்களோடவே ஒன்னோட ஒன்னா உள்ள நுழைஞ்சிடறாங்க. இந்த உண்மையான ஸ்குவாட் டீம் உள்ள போற ஏர்போர்ட் வழியா குளோரோஃபார்ம் கேஸ் அனுப்ப அதுல எல்லாருமே மயக்க போட்டு விழுந்துறாங்க. ஆனா இந்த தீவிரவாதிங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருப்பானுங்க போல. டக்குன்னு மாஸ்க் எடுத்து மாட்டி இவனுங்க எல்லாமே சேஃபா தப்பிச்சிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோவும் அவர் கூட வந்த 3 பேரும் ஆளுக்கு ஒரு இடமா தேட போறாங்க. ஆனா என்ன இருக்கும் நம்ம ஹீரோக்கு, அவர் பார்க்க வந்த ஃபர்ஸ்ட் ரூம்லயே இவர் தேடி வந்தால் இருக்காரு. சரின்னு நம்ம ஹீரோவும் அந்த ரெஸ்கியூ பண்ணி அங்கிருந்து கூட்டின்னு போறப்போ இந்த தீவிரவாதிங்க அதை பாத்துறானுங்க. 2 பேரையும் சரமாரியா சுட அதுல பயந்து போய் ஆளுக்கு ஒரு பக்கமா பதுங்கிறானுங்க. இங்க காப்பாத்த வந்தாங்களா ஒரு ஸ்குவாட் டீம், அவங்களே இந்த ஓபரா ஹவுஸ்க்கு பாம்பு வச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியல. இவனோட டீம் ஆள் ஒருத்தர் ஹெல்ப் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்தாலும் தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆள் சொன்ன இடத்துக்கு போய் பார்க்க அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டும் கிடைக்குது. இது பார்க்க ஏதோ ஒரு மெட்டல் மாதிரி இருக்கு. இதை எடுத்துட்டு போய் அந்த கூலிப்படை கிட்ட கொடுத்தா இவங்களோட வேலையும் முடிஞ்சுது. ஆனா இதை பண்றதுக்காக நம்ம ஹீரோவும் அவர் கூட வந்த 3 பேரும் வரல. இவங்க எல்லாருமே கவர்மெண்ட்ல ஒரு அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட்டா ஒர்க் பண்ற ஆளுங்க தான். இந்த ஓப்ரா ஹவுஸ்க்குள்ள முக்கியமான ஒரு ஆள் இருக்கான். அவங்க கிட்ட ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் இருக்கு. அதை போய் ரெஸ்கியூ பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி தான் கவர்மெண்ட் கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணி இந்த 4 பேர் இங்க வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பாம இந்த ஓப்ரா ஹவுஸ்குள்ள வச்சு இந்த பாம்பை ஒன்னு எடுத்துட்டு இருக்க இந்த ஸ்குவாட் டீம் ஆள் கிட்ட மாட்டிக்கிறாரு. யாரா நீ, நாங்க வச்சு பாம்பை எடுத்துட்டு இருக்க, எங்க டீம் ஆள் மாதிரி தெரியலையேன்னு விசாரிச்சுட்டு இருக்கப்போ ஆல்ரெடி சுட்ட ஒரு இடத்துல இருந்து புல்லட் ரிவர்ஸ்ல போய் அந்த ஆளோட உடம்புல பட்டு இன்னொருத்தரோட கண்ணுக்குள்ள புகுறது. அவர் ஒரு பேகு, அதுல ஒரு ரெட் கலர் டேகும் தொங்குது. இவர் பேரு ரெட் கலர் டேக்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு ஆளை கூட்டின்னு வந்து இந்த கூலிப்படைக்கிட்டு காட்டினா ஆளை மாத்தி கூட்டின்னு ஒரு இடம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் பிடிச்சி தூக்கின்னு போயிடுறாங்க. இவனுங்க பல மணி நேரமா நம்ம ஹீரோவையும் அவரோட டீம் மெம்பரையும் அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம ஆளு வாயவே திறக்காம இருப்பாரு. நம்ம ஹீரோவோட வாயில இருந்து அந்த ஆப்ஜெக்ட் யார்கிட்ட கொடுத்துன்ற உண்மையை சொல்ற வரைக்கும் இவனுங்க சும்மா ஓட மாட்டாங்கன்னு நம்ம ஹீரோக்கும் தெரியும். உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அவர் கையில சூசைட் பீல் வச்சிருக்க, அதை கடிச்சு அந்த இடத்துல நம்ம ஹீரோ செத்து போறாரு. அந்த சம்பவத்துல இருந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவருக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஏஜென்ட் இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா சூசைட் பில் சாப்பிட்டு நம்ம எப்படி உயிரோடு இருக்கணும் தான். அதுக்கப்புறமா தான் இந்த ஏஜென்ட், நீ சாப்பிட்டது ஒன்றும் சூசைட் பில் கிடையாது, இது எல்லாமே ஒரு செட்டப் தான். உங்க 4 பேருக்கு வச்ச டெஸ்ட்ல நீ ஒருத்தன் தான் பாஸ் ஆயிருக்க. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டுக்காக உன் உயிரியே கொடுக்க துணிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்ல இதுல நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. நான் வேலையை ரிசைன் பண்றேன்னு இவர் சொல்ல, இது உன் வேலை பத்தின பிரச்சனை கிடையாது தம்பி, இது இந்த உலகத்தோட வாழ்வா சாவான்ற போராட்டம்னு சொல்றாரு. அங்கிருந்து நம்ம ஹீரோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சயின்டிஸ்ட் லேடியை பார்க்க போறாங்க. இங்க வந்த இந்த லேடியும் கையில ஒரு கன்னை கொடுத்து அந்த சேவரை பார்த்து சுட சொல்றாங்க. என்னங்க அது மேகசினே காலியா இருக்கு, எப்படிங்க அது சுடுன்னு சொல்லி கேட்க, சும்மா சுடுங்களேன்னு சொன்ன உடனே இவரும் அந்த சேவரை பார்த்து ஷூட் பண்றாரு. ஆனா ரிவர்ஸ்ல ஒரு குண்டு வந்து இந்த மேகசின்ல லோட் ஆகிது. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னங்க நடக்குதுன்னு சொல்லி கேட்க இந்த லேடியும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்க கண்ணு முன்னாடி 2 புல்லட் இருக்குல்ல, இதுல ஒண்ணு நார்மலானது, இதை நீங்க கையில எடுக்கணும்னு வச்சாலும் எடுத்துடலாம், திருப்பி போடணும்னு வச்சாலும் போட்டுடலாம், இது நார்மல் தான். ஆனா இன்னொரு புல்லட் அது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடானது. ஏன்னா இதை ஒரு மிஷினை வச்சு ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்ட்டுக்கு இன்வைஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அது ப்ரீவியஸ்ல ஒர்க் ஆயிட்டு இருக்குங்க. இதை டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ அந்த புல்லட்டை எடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா எடுக்கவே முடியல. சரி இதை ரிவர்ஸ்ல தீக் பண்ணணும்னு சொல்லிட்டு அது கையில இருந்து போடுற மாதிரி நினைக்கிறாரு. உடனே ஏறி அது கையில உட்காந்துக்குதுங்க. இதே போல நான் ஓப்ரா ஹவுஸ்ல ஒரு புல்லட் போல பார்த்தேன். அது சடனா மூடி அதுக்குள்ள இருக்கிற புல்லட் ரிவர்ஸ்ல போய் இன்னொருத்தரோட கண்ணுக்குள்ள நுழைஞ்சிச்சு. அந்த அங்கிருந்து ஓடிட்டான்னு சொல்ல உடனே அந்த சயின்டிஸ்டும் அப்ப அவன் கன்னை இன்வென்ஷன் பண்ணியிருக்கான், அதனாலதான் அது ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோவும் இந்த புல்லட்லாம் பார்த்தா ஃபியூச்சர்ல இருந்து வந்த மாதிரி இல்லையே, இப்ப பிரசன்ட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரில இருக்குன்னு கேட்க, அதுதான் பிரச்சனையே. யாரோ ஒருத்தங்க ஃபியூச்சர்ல இருக்கிற ஆளுங்க கூட காண்டாக்ட் பண்ணி அவங்களோட உதவியோட இந்த டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிச்சி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி நான் என்ன பண்றது நம்ம ஹீரோ கேட்க, இந்த புல்லட் உருவாக்கின ஆளுங்க இந்தியால தான் இருக்காங்க, நீ அவங்கள போய் பார்த்தனா உனக்கு எதுனா குழு கிடைக்குன்னு இந்த சயின்டிஸ்ட் சொல்ல நம்ம ஹீரோவும் இந்தியாவுக்கு வராரு. இங்க நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நெல்லுன்னு ஒருத்தர் என்ட்ரு ஆகுறாரு. அவர்கிட்ட இவர் பேசுறதுக்கு முன்னாடியே அங்க இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு,
எனக்கு கொஞ்சம் சரக்கு கொண்டு வாங்க, இவருக்கு ஒரு டயட் கோக், ஏன்னா அவர் வேலை நேரத்தில் குடிக்க மாட்டார்ன்ற வரைக்கும் நம்ம ஹீரோவை பற்றி பக்காவாக சொல்ல இதை பார்த்து அவரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டார். அதுக்கப்புறமா இல்லை வேலை நேரத்தில் எல்லாரும் குடிக்க மாட்டாங்களே, அதை வச்சு தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது மட்டும் இல்லாமல் பார்ட்னர்ஸும் ஆயிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு இவங்க 2 பேரும் இந்த புல்லட் மேனுஃபேக்சர் பண்ணுற ஓனரோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு பிடிக்கவும் செய்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஒழுங்காக உண்மையை சொல்லிவிடுங்க, இந்த புல்லட்ஸ்லாம் எப்படி நீங்கள் இன்வெஸ்ஷனாக மாற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கப்போ அங்கே ஒரு லேடி வராங்க. அவங்க டெனட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. இந்த வார்த்தை ரொம்பவே சீக்ரெட்டான வேர்டு. இதை இவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா இவங்க நம்ம டீம் ஆளில் ஒருத்தவங்க தானே இவரும் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ தான் இவங்களுக்கு எல்லாமே தெரிய வருது. இந்த புல்லட்டை நாங்கள் உருவாக்குறப்போ அது நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறமா இதை நாங்கள் ரஷ்யாவில் இருக்கிற சேட்டர்னு ஒரு டீலர்கிட்ட விற்கிறோம். அவன் தான் ஏதோ ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜியை வச்சு இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி அது சேட்டர் மட்டும்தான். அவங்ககிட்ட இருக்கிறது அவ்வளோ சுலபமும் கிடையாது. இதில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒருத்தரோட அட்ரஸ் கொடுக்குறாங்க. இவர் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமா அவரும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. சேட்டரை நெருங்கிருக்கிற ஒரே வழி அவரோட வைஃப் கேத்ரின் மட்டும்தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேத்ரின் ஒரு கோயா பெயிண்டிங்கை ஏலத்தில் விட்டாங்க. அதுவும் பல கோடி ரூபாய்க்கு ஏலம் போச்சு. அதை வாங்கினது வேற யாரும் இல்லை, நம்ம சேட்டர் தான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. இப்போ பிரச்சனை என்னன்னா அது ஒரு ஃபேக்கான பெயிண்டிங். இந்த விஷயம் தான் புருஷனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா தன்னை கொண்டு போட்டுருன்ற பயத்தோடவே அவங்க இருக்காங்க. அதனால இதை வச்சு நீ அவங்கள பிளாக்மெயில் பண்ணி சேட்டருக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடலாமே அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. இதுவும் நம்ம ஹீரோக்கு ஓகே ஆகும்னு தோணுது. பிளான் பண்ண மாதிரி இந்த கேத்ரின் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோ, நீ உன் புருஷனுக்கு கொடுத்தது ஃபேக்கான பெயிண்டிங், அது எனக்கு தெரியும், அதை நான் சொல்லக்கூடாது, நான் உன் புருஷனுக்கு க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸில் முடிச்சு கொடுன்னு சொல்லி கேட்க, அது ஆல்ரெடி ஃபேக்கான பெயிண்டிங்னு அவருக்கு தெரியும். வேறு எதனா புதுசாக சொல்லணும், இவங்க சிம்பிளாக முடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லை, சேட்டர் வேறு ஒரு பொண்ணு கூட அஃபேரில் இருக்காரு. நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வியட்நாமுக்கு ஒரு ட்ரிப்புக்காக போயிருந்தோம். அப்போ சேட்டர் கப்பலில் இருந்தார். நாங்கள் அவரை பார்க்கலான்னு போயிட்டு இருக்கப்போ அப்போ ஒரு பொண்ணு கப்பலில் இருந்து கடலில் குதிச்சா. மேபி அவ கூட தான் இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கப்போவே நம்ம ஹீரோ என்னது தெரியுமா அப்படின்னு ஆச்சரியமாக பேசிட்டு இருக்கப்போவே நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு சேட்டரோட அடியாளங்கள்லாம் வந்துடுறாங்க. ஆனால் நம்ம லோக்கலுக்கு தூக்கல இருக்கிற எல்லாரையும் அடித்து பறக்க விட்டுட்டு அடுத்த நாள் கேத்ரினே போய் மீட் பண்ணுறாரு. நான் உனக்கு சேட்டர் உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க அந்த ஃபேக்கான பெயிண்டிங்கை 3D கொடுக்குறேன், பதிலுக்கு நீ எனக்கு சேட்டர் கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் டீலை முடிச்சு கொடுக்குறேன்னு கேட்க கேத்ரினும் அதுக்கு ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. இந்த டிராயிங் ஓஸ்லோ ஏர்போர்ட்டில் ஃப்ரீடம் பாயிண்ட் ஒரு இடத்துல ரொம்ப பத்திரமா இருக்கு. இது எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. நம்ம நில் சொல்ல நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அதே நேரத்தில் நம்ம நில் ஒரு ஐடியாவும் கொடுக்குறாரு. நம்ம ஏன் ஒரு ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி நேராக எடுத்துகிட்டு போய் அந்த ஃப்ரீ பாயிண்ட் லாக்கர் மேலே மோதக்கூடாது? அப்போ எல்லாருமே அந்த ஃப்ளைட்டை தானே கவனிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் நம்ம அந்த டிராயிங்கை தூக்கிடலாம், யாருக்கு நம்ம வேலை சந்தேகம் வராதுன்னு சொல்ல இது செமையா ஒர்க் அவுட் ஆகணும்னு நம்ம ஹீரோக்கு தோணுது. அடுத்த நாள் இவங்க 2 பேரும் ஒரு கஸ்டமர் மாதிரி அந்த லாக்கர் ரூமுக்கு போறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே வெளியில அந்த ஃபிளைட்டும் இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால எமர்ஜென்சி அலாரம் அடிச்சு இருக்கிற எல்லா டோருமே ஒன்னு லாக் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே கூட வந்த கைடை இவங்களை விட்டுட்டு ஓடிடுறான். அதுக்கப்புறம் இவங்க சேட்டரோட வால்ட்டை தேடி போறாங்க. அங்க போய் பார்த்தாக்கா இங்க ரெட் டோர் ப்ளூ டோர்னு 2 டோர் இருக்கு. சரின்னு நம்ம ஹீரோ ரெட் டோர் சைடும் அவரோட ஃப்ரெண்டு நில் ப்ளூ டோர் சைடு உள்ள நுழைஞ்சாக்கா இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு மிரர் இருக்கு. இதுல அங்கங்க துப்பாக்கி வச்சு சுட்ட மாதிரி ஹோல்ஸும் இருக்கு. இதை பார்த்து நீலோ இங்க ஏதோ பயங்கரமான சண்டை நடந்திருக்கு போலியான்னு சொல்ல நம்ம ஹீரோ இனிமே தான் நடக்க போகுதுன்னு சொல்லி முடிக்கல. அந்த மிஷின் திடீர்னு ஒர்க் ஆகி உள்ள இருந்து 2 பேர் ஓடி வராங்க. இதுல நம்ம நில் சைடு வருவேன் நம்மள மாதிரி நார்மலா இருக்கான், நார்மலாவே ஓடுறான். ஆனால் நம்ம ஹீரோ சைடு இருக்கவன் அவன் ரிவேர்ஸ்லேயே வரான், ரிவேர்ஸ்லேயே சண்டை போடுறான், ஏன் ரிவேர்ஸ்லேயே ஓடவும் செய்கிறான். ஒரு கட்டத்தில் நம்ம நில் ஓடி போன அவனை பிடிச்சிடுறான். அவன் முகத்தையும் பார்த்துடுறான். ஆனால் அவனை ஒன்றுமே பண்ணல, போக விட்டுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ படாத படப்பட்டு அவன்கிட்ட பயங்கரமாக அடி வாங்கி ஒரு கட்டத்தில் பிடிச்சி அவனை சுட்டலாம்னு நினைக்கிறப்போ நம்ம நில் வேணாம் அவனை விட்டுருன்னு சொல்லி தடுத்துடுறாரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இவர் ஏன் இங்கே வந்தார், ஏன் இவங்களை தப்பிக்க விட சொன்னாருன்றது போக போக தான் நமக்கே தெரியும். கடைசியில் இந்த ஃப்ரீ பாயிண்டோட ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கும் செய்கிறாங்க. இங்கே நடந்த பிரச்சனையில நம்ம ஹீரோ போட்ட மொத்த பிளானும் ஊற்றி முடியுது. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு இங்கே நடந்த பிரச்சனை எல்லாமே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கா. அதனால இவரோட பார்ட்னர் நில் கிட்ட இந்த டிராயிங் எப்படி எடுக்கலாம்னு யோசிச்சு வை, நான் இந்தியா வரைக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இவர் இந்தியா வந்து மீட் பண்றாரு வேற யாரும் இல்லை, இந்த வெப்பன்லாம் சப்ளை பண்ற பிரியா அவங்களதான். நான் 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு மிஷினும் இருந்தது. திடீர்னு அது ஆக்டிவேட் ஆகி அதுக்குள்ள இருந்து 2 பேர் வெளியில ஓடி வந்தாங்க. ஒருத்தன் நார்மலா தான் இருந்தான். ஆனா இன்னொருத்தன் ரிவேர்ஸ்லேயே சண்டை போட்டான், ரிவேர்ஸ்லேயே ஓடினான், ஏன் ரிவேர்ஸ்லேயே காணாமையும் போயிட்டான். இதை பத்தி உங்களுக்கு எதனா தெரியுமான்னு சொல்லி கேட்க நீங்க பார்த்தது ஒன்றும் 2 பேர் கிடையாது, அது ஒரே ஆளு தான். அது மட்டும் இல்ல இவங்க டான் ஸ்டைல் என்ற டைம் மிஷினை யூஸ் பண்ணி காலத்தை இன்வைஸ் ஆக்கியிருக்காங்க. வழக்கமா கண்ணியும் புல்லட்டையும் தான் இன்வைஸ் பண்ணுவாங்க. இப்ப மனுஷங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோ முட்டை முழிக்கிறாரு. இப்ப இவங்க சொன்ன விஷயத்த நம்ம டீட்டெயிலா பார்த்தலாம். ஒரு டைம் மிஷின் இருக்கு, ஆனா இதை நீங்க யூஸ் பண்ணி நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச காலத்துக்கு போக முடியாது. இங்க இந்த மிஷினுக்கு முன்னாடி ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. இதுல ஏன்றவரு
நம்மள மாதிரி நார்மலான ஆள் தான். இவருக்கு டைம் வந்து 1 2 3 அப்படின்னு நம்மள மாதிரி நார்மலா போகும். இவரே தான் இந்த டைம் ஸ்டைல் மிஷினை யூஸ் பண்ணி ரெட் டோர் சைட்ல இருந்து ப்ளூ டோர் சைட்ல வெளில வராரு. இவரோட பேர் இப்ப நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஆனா இவர் இந்த மிஷினை யூஸ் பண்ணதுக்கு இவருக்கு எதுவுமே ஆகல. அதுக்கு பதிலா இவரோட டைமே ரிவர்ஸ்ல போகுது. உதாரணத்துக்கு 4 2 3 1ன்னு இவரோட டைம் லைனே ரிவர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. அதாவது இறந்த காலத்தை நோக்கி. அதனால இவருக்கு இந்த உலகமே ரிவர்ஸ்ல தெரியுது. ஆனா நார்மலான ஆளுக்கு இவர் ரிவர்ஸ்ல தெரிவாரு. சரி, எப்ப இந்த பாஸ்டுக்கு போற டைம் டிராவலை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்ப இந்த டைம் ஸ்டைல் மிஷினை யூஸ் பண்ணி ப்ளூ டோர் வழியா போய் ரெட் டோர் வழியா வெளியில வந்தா இவரோட டைம் லைன் பழைய மாதிரி நார்மல் ஆயிடும். இதே விஷயம் தான் இந்த ஃப்ரீ பாயிண்ட் லாக்கர்லயே நடந்திருக்கு. யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோ அங்க போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டைம் டிராவல் மிஷினை யூஸ் பண்ணி திரும்பவும் பழைய நிலைமைக்கு வரணும்னு நினைச்சிருக்காரு. திடீர்னு அந்த கதவு திறந்து வந்த 2 பேரு இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஒருத்தர் ரிவர்ஸ்ல போற மாதிரியும் இன்னொருத்தர் ஃபார்வர்ட்ல போற மாதிரியும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. சரின்னு அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோ இங்க வந்து இந்த கேத்ரினை மீட் பண்றாரு. இவகிட்ட அந்த டிராயிங்கை எடுக்கலன்னு சொன்னா கண்டிப்பா கொன்னு போட்டுருவா. அது மட்டும் இல்ல, சேட்டரை மீட் பண்ற ஒரு மீட்டிங்கா அரேஞ்ச் பண்ணி தர மாட்டா. அதனால அவர் அந்த டிராயிங்கை அழிச்சிட்டுன்னு ஒரு பையன் சொல்றாரு. இவங்களும் அதை நம்பிக்கிட்டு சேட்டரை மீட் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தர. இவர் கூட பேசுறதுக்கு சேட்டருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா இவரோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக உக்ரைன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல, யார் அவன் ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கானு சொல்லிட்டு அப்பதான் நம்ம ஹீரோவோட மூஞ்ச முழுசா பாக்குறாரு இந்த சேட்டர். அது மட்டும் இல்ல, இந்த உக்ரைன் சண்டைக்கும் நம்ம சேட்டருக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு. அந்த கூலிப்படையை விட்டது வேற யாரும் இல்ல, நம்ம தலை தான். அதுக்கப்புறம் இந்த சேட்டர், சரி வேற என்னெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இவரோ நாளைக்கு நானும் உங்க ஒய்ஃபும் போட்டிங் போறோம், மீதி விஷயம் தெரியணும்னா அங்க வாங்க மீதி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிடுறாரு. இங்க இந்த கேத்ரின் இருக்காங்கல்ல, இவங்க அந்த டிராயிங் அழிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சேட்டர் எது கேட்டாலும் கொஞ்சம் நக்கலாவே பதில் சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு சொல்லி அந்த பிளேட்டை ஓபன் பண்ணா அதுக்குள்ள அந்த கோயா பெயிண்டிங், அதாவது அந்த ஃபேக் பெயிண்டிங் இருக்கு. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு தூக்கி வரி போடுது. நம்ம ஹீரோவும் போய் சொல்லிட்டாருன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே இந்த சேட்டரும் அங்க ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த உடனே இந்த டிராயிங்லாம் அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சோ, அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டேன், ஓவரா பேசிட்டு இருக்காது புரியுதா அப்படின்னு சொல்லி வான் பண்ணிட்டு போறாரு. அடுத்த நாள் இவங்க பேசுற மாதிரி 3 பேரும் போட்டிங் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த கேத்ரினுக்கு என்னாச்சோ தெரியல, இந்த சேட்டர் சேஃப்டிக்காக போட்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த சேஃப்டி ரோப்பை கழட்டி விட்டு அவங்கள தண்ணியில் தள்ளி விட்டுறாங்க. அங்க இந்த சேட்டர் கடல்ல விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோ குதிச்சு அந்த சேட்டரை காப்பாத்திடுறாரு. அதை பார்த்த கேத்ரினா இவரை பிடிச்சி கண்ணா பின்னு திட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோ இவன் செத்தா இந்த உலகமையும் கூட சேர்ந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்ற உண்மையை சொல்றாரு. இருந்தாலும் கேத்ரினோட சேஃப்டிக்காக அவ கையில ஒரு கண்ணை கொடுத்துட்டு இந்த சேட்டரை பக்கம் போவ, நீ என்னோட உயிரியை காப்பாத்திட்ட, அதனால நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காரு. சேச்சா, எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் பண்ண ஹெல்ப்புக்கு நீங்க கைமாறு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கேத்ரின் எதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவளை அடிக்காதீங்க, இதுல அவளோட தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல, சே இதுல அவளோட மிஸ்டேக் என்ன இருக்கு, நான் தான் கவனமா இருந்திருக்கணும், இது எல்லாமே என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சேட்டர் சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் சரி ஓகே, அப்ப எனக்கு ப்ளூட்டோனியம் வேணும், உங்ககிட்ட அது கிடைக்குமா, உங்களுக்கு அதை பத்தி என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இந்த சேட்டருக்கு கொஞ்சம் ஹெட்வெயிட் ஆயிடுது. ஏற்கனவே போதையில வேற இருக்காரு. உடனே அவரும் என்னது ப்ளூட்டோனியத்தை பத்தி என்கிட்ட கேட்குறியா, நான் வாழ்க்கையை ஆரம்பிச்சதே அந்த ப்ளூட்டோனியத்துல தான். ப்ளூட்டோனியத்துக்காக நான் செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சிருக்கேன், என் கூட இருந்த நண்பனையே கொண்டு இருக்கேன். ஒரு நாள் இந்த ப்ளூட்டோனியத்தை தேட போயிருக்கப்போதான் எனக்கு ஒரு டைம் கேப்சூல் கிடைச்சது. அந்த கேப்சூல்ஸ்குள்ள சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அது கூடவே கொஞ்சம் தங்கமும் இருந்தது. அதுக்கப்புறமா தான் எனக்கே புரிஞ்சுது இது எதிர்காலத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க சொல்றதை தான் கேட்பேன், அவங்க சொல்றதை தான் செஞ்சுட்டும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேட்டர் வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒண்ணு தெளிவா புரியுது, இந்த சேட்டர்ன்றவன் ஃபியூச்சர்ல இருக்கவங்களோட கம்யூனிகேட் பண்ணி அவங்க சொல்றதை தான் கேட்டு அதை செய்யற ஒரு கையால் தான் இவன் அப்படின்னு. அன்னைக்கு நேற்று இந்த சேட்டருக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஃபுல்லா தங்கமா வந்து இறங்குது. இது எல்லாமே ஃபியூச்சர்ல இருக்கவங்க இவருக்காக அனுப்பிச்சுதான். ஏன்னா இதை அவர் கீழே போடலாம்னு நினைக்கிறாரு, அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கையில வந்து உட்காந்து. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோ சேட்டரோட ஆள் கையில தொக்கா மாட்டிக்கிறாரு. இவனை பிடிச்சி எடுத்துட்டு போய் இந்த சேட்டர் கையில நிக்க வைக்க, உனக்கு இந்த உக்ரைன் விஷயம் எல்லாம் எப்படி தெரியுதுன்னு சொல்லி விசாரிக்கிறப்பதான் சொல்றாரு, நான் உக்ரைன்ல ஓப்ரா ஹவுஸ்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கப்போ அங்க நான் ஒரு கூலிப்படை கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்பதான் உன்னை பத்தியும் கேள்விப்பட்டேன், உன் கூட க்ளோஸ் ஆனா நீ உன் பிசினஸ்ல பார்ட்னரா சேர்த்துப்போன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவை அவருக்கு பிடிச்சி போய் அவருக்கு அட்வான்ஸா ஒரு தங்க கட்டியும் கொடுத்துறாரு. ஆனா இது எல்லாமே இந்த சேட்டர் கிட்ட இருந்து தப்பிக்க நம்ம ஹீரோ பட்ட ஒரு சின்ன பிட்டு தான். அடுத்த நாள் காலையில இந்த நீல் கிட்ட இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அது மட்டும் இல்ல இந்த சேட்டர் இன்னும் 4 நாளைக்கு அப்புறமா கவர்மெண்ட் கிட்ட இருந்து கைமாறுற ஒரு பொருளை அவன் அடிக்கலான்னு இருக்கான், அதுக்கு முன்னாடி நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீல் கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் ஆல்ரெடி ஒரு பிளானை போட்டு தூங்கினாங்களே ஒரு டீம், அதே டீம் வச்சுதான் செய்யறாங்க.
இங்கே நம்ம சேட்டரை அவரோட ஒய்ஃபை கூப்பிட்டுன்னு அந்த டைம் மிஷின் கிட்ட வந்து நீ வா என் கூட இன்வைஸ் ஆகு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இந்த கேத்ரின் ஏதோ பயத்துல அவர் கொடுத்த கன்னை தூக்கி இவரையே பாயிண்ட் அவுட் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த சேட்டர் அவளை அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு இவர் மட்டும் அந்த டான் ஸ்டைல் மிஷினுக்குள்ள போய் இன்வைஸ்ட் ஆயிடுறாரு, அதாவது ரிவர்ஸ்ல மாறிடுறாரு. இங்க நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த பக்கா சேஃபா அந்த பொருளும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ கிரிமினலா பிளான் பண்ணி அந்த பொருளையும் அங்கிருந்து அடிச்சுட்டு வந்து இந்த கார்ல ஓபன் பண்ணி பார்த்தா அது ஏதோ ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு மெட்டல் மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம், இதே மாதிரி ஒரு பொருளை உக்ரைன்ல ஓப்ரா ஹவுஸ்குள்ள சண்டை போட்டுட்டு இருக்கப்பவும் நான் பார்த்தேன். அதே மாதிரி தான் இதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நெல்கிட்ட பேசிட்டு இருக்கப்பவே தூரத்துல ஒரு கார் ரிவேஸ்ல வருது. அது நம்ம ஹீரோவோட உடஞ்ச கார் கண்ணாடியை சரி பண்ணது மட்டும் இல்லாம திரும்பவும் ரிவேஸ்ல இவரை துரத்திட்டு வருது. அப்படி அந்த கார்ல யாரா இருக்கான்னு பார்த்தா இந்த சேட்டர் தான். மாஸ்க் எல்லாம் போட்டுன்னு இந்த கேத்ரினுக்கு சேஃப்டிக்காக கொடுத்த கண்ணை எடுத்து அந்த கேத்ரின் தலையிலே வச்சு பாக்ஸை கொடுக்குறியா இல்ல சாவடிக்கவா அப்படின்னு மிரட்டின்னு இருக்காரு. சரி, இந்த சேட்டரையா மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். வழக்கமா நம்ம காலத்தை முன்னோக்கி பயணம் பண்ணும்போது நமக்கு காத்தும் முன்னோக்கி தான் வரும். ஆனா இந்த சேட்டர் காலத்தை பின்னோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு காத்தும் பின்பக்கமா தான் அடிக்கும். இதனால அவங்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இவங்க எல்லாம் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப கதைக்குள்ள வருவோம். இங்க இந்த சேட்டர் கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு உண்மையே புரியல. அந்த நேரம் தூரத்துல ஒரு கார் கவுந்திருக்கு. அது திரும்பவும் பழைய மாதிரி ஆகி ரிவேஸ்ல வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த கார் ஓட்டிட்டு இருந்த ஆளை பாத்துறாரு. உடனே இந்த பொட்டியை தூக்கி போட அந்த சேட்டர் இந்த பொட்டியை வாங்கிட்டு வேற ஒரு கார்ல மாறி அவன் மட்டும் போயிட்டே இருந்துட்டான். இதுல இருக்கிற கேத்ரினை நம்ம ஹீரோ காப்பாத்துறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது. அதுக்கப்புறமா வந்த சேட்டரோட ஆளுங்க நம்ம ஹீரோவை பிடிச்சி பொலன்னு பொலந்து அவங்களோட இடத்துக்கே தூக்கின்னு போயிடுறாங்க. மிரருக்கு அந்த பக்கமா, அதாவது ப்ளூ டோர் சைட்ல இங்க இன்வைசரான சேட்டா நின்றுட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, பணைய கைதியா இந்த கேத்ரினை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒழுங்கா அந்த பொருள் எங்க இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இவளை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க. ஆனா ஆல்ரெடி அங்க ஒரு புல்லட் ஹோல்ஸ் இருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு. இவன் எப்படியா இருந்தாலும் அவளை சுற்றுவான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அது இல்லாத ஒரு பொய்யான இடத்த நம்ம சேட்டருக்கு சொல்லி அங்க இருந்து அமுச்சு விட்டுறலாம். உடனே இந்த ரெட் டோர் சைடு வழியா இன்னொரு சேட்டர் வந்து நம்ம ஹீரோவை செம்மடியா அடிச்சது மட்டும் இல்லாம அந்த பொருள் எங்கடா வச்சிருக்குன்னு சொல்லி விசாரிக்க உடனே நம்ம ஹீரோவும் இப்பதானே அந்த பக்கம் இருந்து கேட்ட, நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, ப்ளீஸ் அவளை விட்டுறியா அப்படின்னு சொல்ல, நீ சொன்ன இடத்துல அது இல்லைன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதை எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. அதுக்குள்ள எப்படா கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, இங்க பியா வந்திருக்கிற சேட்டர் ஏவா இருக்கிற சேட்டர் கிட்ட இவன் மட்டும் அதை சொல்லலைன்னா அவளை அங்கேயே சுட்டு சாப்பிடுறேன்னு சொல்ல வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் நம்ம 2 பேருக்கு நடுவுல வந்த காருக்குள்ளதான் தூக்கி போட்டோம்னு சொல்லி உண்மையை சொல்லிடுறாரு. அந்த நேரம் நம்ம நில் இங்க கொஞ்சம் ஆளுங்களோட வர அதை பார்த்து இந்த செட்டார் அங்கிருந்து ஓடி போயிடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷனு. ஏன்னா நம்ம போற பிளான் எல்லாமே எப்படி அவன் கண்டுபிடிக்கிறான்னு. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் கூட இருக்கிற ஒரே ஆள்னு பார்த்தா நம்ம நில் மட்டும்தான். அதனால நம்ம ஹீரோ ஏன்டா எல்லாத்தையும் சொன்னு சொல்லிட்டு அவர் கூட சண்டைக்கு போறாரு. இதை பார்த்த கமாண்டர் ஐரிஸ், இதை ஒன்னும் அவன் சொல்லல, இந்த சேட்டரை தான் இந்த டைம் மிஷினை வச்சு நீ பண்ண எல்லா வேலையுமே கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் இங்க குண்டடிப்பட்டிருக்க நம்ம கேத்ரினை நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. இவங்க ஒரு நார்மலான புல்லட்ல சுடப்பட்டிருந்தா இவங்களை ஈஸியா காப்பாத்திடலாம். ஆனா இவங்க அடிபட்டு இருக்கிறது இன்வெஸ்டான புல்லட்னால. இதனால இவங்களை காப்பாத்துறது ரொம்பவே கஷ்டம்ன்றது இந்த ஐயூஸ் சொல்றாரு. இவரும் இன்னொரு ஐடியாவும் சொல்றாரு. இவங்களை காலத்தை பின்னோக்கி பயணம் பண்ண வச்சா இவங்க உடம்பு பழைய மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாரு. அதனால நம்ம ஹீரோவும் நில் அப்புறம் இந்த குண்டடிப்பட்டிருக்க கேத்ரின் இவங்க 3 பேருமே நிகழ்காலத்துல இருந்து இறந்த காலத்துல, அதாவது அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுல அந்த நேரத்துக்கு டைம் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கேத்ரினை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோவும் நில்லும் ஒரு வாரம் பின்னோக்கி பயணம் பண்ண வேண்டியதா இருக்கு. அது வரைக்கும் இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம நில் சொல்ல, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு இந்த உலகமே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு எந்த மாற்றமும் தெரியல, நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க இருந்து கிளம்புன நம்ம ஹீரோ சில மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த சண்டைய குறுக்க புந்த ஆட்டையை கலைச்சிடலாம், அவங்க நினைச்ச அந்த பொருளையும் எடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிட்டு போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல நம்ம ஹீரோக்கு இந்த உலகமே ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கிறதுனால கார் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த நேரம் தான் இவங்க 2 பேரும் இந்த பொட்டியை கை மாத்துற சீனும் நடந்துட்டு இருக்கா. அப்போ குறுக்க வந்த கார் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். அதை கவனிச்சதுனாலதான் ஏவா வந்த நம்ம ஹீரோ பியா வந்த நம்ம ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்பட்டது மட்டும் இல்லாம வெறும் பாக்ஸ சேட்டர் கையில தூக்கி போட்டுட்டு அந்த மெட்டல் ப்ராடக்ட பியா வந்த ஹீரோ கிட்ட தூக்கி போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கார் இந்த சேட்டரோட கார்ல இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிட்டு இருக்கும். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கப்போ தூரத்துல ஒரு கார் கவுந்து இருக்கும். கொஞ்ச நேரத்துல அது பழைய மாதிரி ஆனது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட கார் கூட டிராவல் ஆகும் பாத்தீங்களா, அதை ஓட்டிட்டு வந்து வேற யாரும் இல்ல, நம்ம பியா வந்த ஹீரோ தான். இங்க கவுந்திருக்க இந்த காருக்குள்ளதான் அந்த மெட்டல் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த சேட்டர் அந்த ரூம்ல இருந்து கிளம்பி இங்க வந்திருப்பான். அது மட்டும் இல்ல,
போற போக்குல இந்த காரையும் கொளுத்தி விட்டு போயிருப்போம். தெரிஞ்சிட்டு இருக்க காருக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோ இறந்துருவாருன்னு பார்த்தாக்கா திடீர்னு அங்க இருக்கிற எல்லாமே ஃப்ரீஸ் ஆகி நம்ம ஹீரோவும் மயக்கமாயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண்மூச்சா அவருக்கு எதிர்க்க இந்த நெல் உட்காந்துட்டு இருக்காரு. நீ மயக்கம் போட்டு 2 நாள் ஆகுது, அது மட்டும் இல்ல நம்ம எதிர்பார்த்த அந்த நாளும் வந்துருச்சு அப்படின்ற விஷயத்த சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவரோட டீமும் இந்த இடத்துக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியில வந்ததுக்கு அப்புறமா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இந்த விஷயம் ஓகேன்ட்டு 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்த நம்ம ஹீரோக்கும் பாஸ்ட்ல இருந்து வந்த நம்ம ஹீரோக்கும் பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம நில் யாரையும் தோத்திட்டு போய் மூஞ்ச பார்த்தார்ல, அது வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். அதனாலதான் அங்கிருந்து வந்து நம்ம ஹீரோவையும் சுட வேணாம்னு சொல்லி தடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் கேத்ரினும் நில்லும் அந்த மிஷின் யூஸ் பண்ணி நார்மலாயிடுறாங்க. அங்கிருந்து கார்ல தப்பிச்சு போயிட்டு இருக்கப்பதான், ஏண்டா அந்த ரூம்ல பார்த்தது என்னதான் சொல்லிட்டு என்கிட்ட சொல்லாம விட்டுட்டுல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, நான் சொல்லியிருந்தேன்னா அது கண்டிப்பா நடக்காம போயிருக்கும், அதனாலதான் எது நடந்தாலும் அது அப்படியே நடக்க விட்டுறணும் அவ்வளவுதான் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்தியால இருக்கிற பிரியாவை போய் மீட் பண்றாரு. இவங்களை பார்த்த உடனே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது எல்லா விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே, ஏன் கூட என்ன மோத விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த பிரியாவோ, இதுக்கு முன்னாடி அந்த புல்லட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறப்போ உன்னை பார்த்தேன், திரும்பவும் இப்பதான் பாக்குறேன், ஏதோ பல தடவை பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒன்று ஸ்ட்ரைக் அவுட் ஆகுது, என்னடா இது நம்ம டைம் டிராவல் பண்ணதையே மறந்துடும்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இதை அடிக்கிறதுக்கு வேற எதனா நல்ல பிளான் போட்டுக்கொன்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ஆனா இவங்களோ நடந்தது எல்லாமே நடந்ததா தான் இருக்கணும், அதை மாத்தத்துக்கு நம்ம ட்ரை பண்ணா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த பிரியா, நீ தேடிட்டு இருக்க ஒரு மெட்டல் ஆப்ஜெக்ட், அதோட பேரு அல்காரிதம், அது 9 பாகங்களா இருக்கும், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர வச்சு வெடிக்க வச்சா அது இந்த உலகத்தையே அழிச்சிடும், இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்கு நாங்கெல்லாம் தேர்ந்தெடுத்த ஒரு ஆள் தான் நீ, இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு இருக்கிற கடைசி வழி நீ மட்டும்தான், அதனால எப்படியாவது இந்த உலகத்தை காப்பாத்திரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க நம்ம ஹீரோ திரும்ப அவரோட டீம் கூட வந்து சேர்ந்துறாரு. இந்த ஆல்காரிதத்தை அந்த சேட்டர் எங்க வச்சிருக்கான்ற விஷயம் எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியல. ஒருவேளை இந்த ஆல்காரிதத்தை நம்ம கண்டுபிடிச்சாலும் இது ஆக்டிவேட் பண்ற சுவிட்சை அந்த சேட்டர் அவன் கையோட தான் வச்சிருக்கான், அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம், அவன் எந்த காலகட்டத்துல இருப்பான்னு நம்ம எப்படி போய் தேட போறோம் அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்க, உடனே இந்த கேத்ரினும் அவன் வியட்நாம்ல தான் இருப்பான், ஏன்னா சாகிறதுக்கு முன்னாடி எங்க கூட சந்தோஷமா இருந்த அந்த மூமெண்ட்ல எல்லாம் இருந்துட்டு அப்புறமா செத்துலாம்னு நினைக்கிறான் போலன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல இந்த சேட்டார் இவன் செத்து ஃபியூச்சர்ல இருக்கவங்களை வாழ வைக்கிற அளவுக்குலாம் இவன் நல்லவெல்லாம் கிடையாது, இவனுக்கு ஆல்ரெடி கேன்சர் இருக்கு, இவன் சாக தான் போறான், இவன் சாவறதுக்கு முன்னாடி தான் கூடவே இந்த பூமியில இருக்கிற எல்லாரையும் சாவடிச்சு கொண்டுட்டு போயிடலாமே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் தான், ரொம்ப நல்ல எண்ணம் தான். ஆனா நம்ம கேத்ரினுக்கு இந்த வியட்நாம்ல இருந்த டேட்டும் டைமும் மறந்து போயிடுது. இதை நம்ம நீல் கரெக்டா சொல்றாரு, அதே டைமுக்கு எல்லாரும் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இந்த சேட்டார் இருக்கிற இடம் நம்ம நீல் மூலமா நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துடுது. அதுக்கப்புறமா இவங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கு நம்ம கேப்டன் ஐரிஸ் ஒரு பிளான சொல்றாரு. இப்ப நம்ம 3 டீமா பிரிய போறோம். ஏ டீம் நீங்க ஃபார்வர்ட்ல நார்மலா சண்டை போட போறீங்க, பி டீம் நீங்க ஃபியூச்சர்ல இருந்து பிரசன்ட்டுக்கு ரிவர்ஸ்ல சண்டை போட போறீங்க, இப்ப சி டீம் நீங்க அந்த ஆல்காரிதத்தை எடுக்க போறீங்க. இதுதான் பிளான். ஒருவேளை ஏ டீம் எதனா பிரச்சனையில மாட்டிக்கினாங்கன்னா அவங்க ஃபியூச்சர்ல இருந்து வர பி டீம் காப்பாத்திடுவாங்க, அது மட்டும் இல்ல அந்த பிரச்சனையே நடக்காம தடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க திரும்பவும் ஏ டீமா மாறி இவங்க கூட சண்டை போடுறதுனால ஈஸியா வின் பண்ணிடலாம். இதுதான் ஐரிஸோட பிளான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த கேத்ரின் கிட்ட, நீ அவசரப்பட்டு இந்த சேட்டர் ஒன்னும் சாவடிச்சிடாத, ஏன்னா அவன் செத்தானா அந்த ஆல்காரிதம் ஆக்டிவேட் ஆகி இந்த உலகமே அழிஞ்சு போயிடும், நாங்க சிக்னல் கொடுக்குற வரைக்கும் அவனுக்கு கொஞ்ச நேரம் உயிரோட வச்சிருமா அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்து அனுப்புறாரு. பிளான் பண்ண மாதிரியே அவங்க பாயிண்ட்டுக்கு பக்காவா போறாங்க. இங்க நம்ம பசங்களும் அடி துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க, சண்டை வேற லெவல்ல போட்டுட்டு இருக்க. இந்த இடத்துல பாதி பேர் ரிவர்ஸ்லயும் பாதி பேர் ஃபார்வர்ட்லயும் மாறி மாறி வர்றதுனால இங்க சேட்டரோட டீம் அவங்களை அட்டாக் பண்றதுல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இங்க நம்ம சேட்டர் தான் ஆளுங்களுக்கு கால் பண்ணி கரைக்கு கூட்டின்னு போன தான் பையனை திரும்பவும் இங்க கப்பலுக்கே கூட்டின்னு வர சொல்றாரு. இவ்வளவு ஹாப்பியான மூமெண்ட்ல தான் பையனை இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கேத்ரினுக்கு தெரியும் தான் பையன் வந்தா கூடவே பாஸ்ட்ல இருக்க அம்மாவும் அதாவது இன்னொரு கேத்ரினும் வருவா, இதனால தான் மாட்டிக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ இங்க நம்ம ஹீரோ இந்த அல்காரிதத்தை தேடி அவரு டனலுக்குள்ள போறாரு. அப்போ ஒரு வண்டி ஆர்ன் அடிச்சுட்டே வருது, இருந்தாலும் அதை எடுக்கணுன்ற அவசரத்துல அவர் எதையுமே கவனிக்காம உள்ள ஓட அந்த டனலோட ஃப்ரண்டேஜ் உடஞ்சி அப்படியே ஃபுல்லா உள்ள மாட்டிக்கிறாரு. ஒரு வழியா நம்ம ஹீரோவும் அந்த அல்காரிதத்தை கண்டுபிடிச்சிடறாரு. அதை செயலுக்க வச்சுலாம் நினைக்கிறப்போ அங்க ஒரு ஆள் செத்து இருக்கான், அவனோட பேக்ல ரெட் கலர் டேகும் இருக்கு. இது எங்க பார்த்தா ஞாபகம் இருக்கா, ஓப்ரா ஹவுஸ்குள்ள நம்ம ஹீரோவை காப்பாத்தின அவன் பேக்ல ஒரு டேக் இருந்து பாத்தீங்களா, அதே ஆள் தான் இவனும். அந்த நேரம் இந்த இடத்துக்கு அந்த சேட்டரோட ஆளும் வரான். அவனோட வாக்கி டாக்கில இந்த சேட்டரும் பேசுறான், நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் என்னோட பிளான உங்களால சொதப்ப முடியாது, ஏன்னா உங்களெல்லாம் ஜெயிக்க பிறந்தவன் தானா அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே இந்த போட்ல இருக்கிற கேத்ரின் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அதே நேரம் போட்ல பிரசன்ட்ல இருக்கிற அந்த அம்மாவும் பையனும் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க.
இங்க டனல்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோவை இந்த சேட்டரோட ஆள் சுட வரான். அப்ப இந்த ரெட் கலர் டேக் வச்சிருக்க ஆளு குறுக்கால வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திடுறான். இதனாலதான் அந்த ரெட் கலர் டேக் மட்டும்னால இந்த இடத்துல இறந்து போயிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஆல்காரிதத்தை எடுத்துக்கிட்டு மேல வரலன்னு நினைக்கிறான். ஆனா அது செம்ம வெயிட் இருக்கா, அதனால நீல் கொடுத்த ரோப் வழியா அதை மாட்டி அதை கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க போட்ல இருக்கிற கேத்ரின் இவன் பேசுறதை கேட்டு கடுப்பானது மட்டும் இல்லாம இவனை சுடுறதுக்கு கன் எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. ஆனா நம்ம சேட்டருக்கு எதுக்காக கேத்ரின் நம்மள சுட பாக்குறான்றது ஒண்ணுமே புரியல. உடனே இவங்களும் அவங்களோட ஷர்ட்டை கொஞ்சம் கைட்டி காட்டுறாங்க. இவன் சுட்ட புல்லட் ஹோல்ஸ் அவங்க வயித்துல இருக்கா, இவனும் நம்மள மாதிரி ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கான்னு இந்த சேட்டர் புரிஞ்சுக்கிறான். உடனே இவங்க அவனை சுட்டு இவங்களும் அங்க இருந்து தண்ணியில எகிரி குதிக்கிறாங்க. ஆனா இவங்க குதிக்கிறத போட்ல வந்த அந்த கேத்ரின் பாத்துறாங்க. அதனாலதான் யார் கூடிய அஃபேர்ல புரிஞ்சிட்டு இருப்பாங்க. இங்க இந்த கேத்ரின் இந்த சேட்டரை சுட்டதால அவன் ஹார்ட் பீட் நின்று இந்த பாம்பு ஆக்டிவேஷன் ஆயிடுது. உடனே நம்ம ஆளுங்களும் அறக்க பறக்க அந்த ஆல்காரிதத்தை மேல கொண்டு வந்து உள்ள இருக்கிற பாம்லாம் வெடிஞ்சு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் ஆகுது. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தாக்கா திடீர்னு 3 பேரும் ஒருத்தனை கண்ணை கட்டி நின்றுட்டு இருக்கான். ஏன்னா இந்த டெனன்ட்ன்ற விஷயத்த தெரிஞ்சவன் யாருமே உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆல்காரிதத்தை 3 பங்கா பிரிச்சுக்கிட்டு அதை எடுத்து போய் ஒழிச்சு வச்சுட்டு நீங்களும் செத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் ஐரிஸ் அப்புறம் நீல் நம்ம ஹீரோவும் பிரியிறாங்க. இப்ப நம்ம நீல் போகிறப்ப அவரோட பேக்கை கவனிக்கிறோம். அதுலதான் அந்த ரெட் கலர் டேகே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை அவரை தடுக்க பாக்குறாரு. ஆனா அவரோ நடந்தது எல்லாமே நடந்ததா தான் இருக்கணும், அது எதையும் நம்ம மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து கிளம்புறாரு. இவருக்கும் தெரிஞ்சிருக்கு தான் சாக தான் போறோம்னு சொல்லிட்டு. சரி இந்த தென்னட்டை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாருமே சாகடிச்சிருவாங்க, இதுதான் ரூல்ஸ். இப்போ நம்ம ஹீரோக்கும் தெரியும், அந்த நிலுக்கு தெரியும், அந்த ஐரிஸ்க்கும் தெரியும், அப்புறமா இந்த கேத்ரினுக்கு தெரியும். இந்த ஐரிஸ் தற்கொலை பண்ணிக்கிறாரு, நம்ம நில்லு சாக போறாரு. மிச்சம் இருக்கிறது நம்ம ஹீரோவும் இந்த கேத்ரினும் தான். அதனால இந்த கேத்ரினை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் வருவாங்கன்னு நம்ம ஹீரோக்கு தெரியும். அதனால அவங்க கையில ஒரு போன் கொடுத்து உன்னை யாருன்னா ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அந்த நாளோட டைமும் அந்த நாளோட டேட்டும் மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க நினைச்ச மாதிரி இந்தியால இருந்து இந்த கேத்ரினை போட்டு தள்ளுறதுக்கு இந்த பிரியா வந்திருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு முன்னாடி இந்த டைமும் டேட்டையும் நம்ம ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ அந்த டைம் டிராவல் மிஷினை யூஸ் பண்ணி இவங்களுக்கு முன்னாடி எங்க வந்து அவங்களே போட்டு தள்ளிடுறாங்க. சரி ஓகே, இந்த நில் இவர் யாரு, நம்ம ஹீரோக்காக இவ்வளவு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாம அவருக்காக உயிரியே கொடுத்துருக்காரு. வேற யாரும் இல்ல, இந்த கேத்ரினோட பையன் தான். இந்த சேட்டர் செத்த பிறகு இந்த கேத்ரினையும் நெல்லையும் நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல ஃபியூச்சர்ல இருக்க நம்ம ஹீரோ பிரசன்ட்ல இருக்க நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு நம்ம நெல்லு அங்கிருந்து இங்க அமுச்சு வைக்கிறாரு. ஆனா அவருக்கும் தெரியும் இவர் போனா இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு வருஷமா நெல் தான் கூட இருந்ததாலதான் அவரை பத்தி A to Z, அதாவது இவர் வேலை டைம்ல குடிக்க மாட்டாரு, டயட் கோக் தான் குடிப்பாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு என்னெல்லாம் பிடிக்கிறது வரைக்கும் அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இத்தோட இந்த படமும் முடியுது. என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நம்புறேன். உங்களுக்கு சீக்கிரமா இன்னொரு படத்துல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you.